Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது network examples and protocols வந்து part 1. Okay. இப்போ இதுல என்ன network protocols அப்படிங்கிறது என்ன அப்படின்னா internet protocol IP அப்படின்னு சொல்றோம் internet protocol. This is the principle of the communications protocols in the internet protocols for layering on datagram across boundaries of other networks. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த IP address அப்படின்னு சொல்றோம் internet protocol அப்படிங்கிறது மற்ற நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் நமக்கு வந்து டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. The main function is to allow internet working and boost up the internet. So இந்த IP ஓட யூஸ் என்ன அப்படின்னா இன்டர்நெட் ஒர்க் பண்றதுக்கும் அந்த இன்டர்நெட்டை பூஸ்ட் அப் பண்றதுக்கும் தான் இந்த IP ஓட மெயின் யூசஸ். சரியா? இன்டர்நெட் புரோட்டோகால் will deliver So internet protocol will deliver the source host and it will deliver to the destination host via through an IP address in the packet header. Vint Cerf and Bob Conn in 1974 introduced IP connection less datagram service was in the transmission control program. Now the IP is referred as TCP/IP, Transmission Control Protocol, Internet Protocol அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்டை வந்து full and full வைடா யூஸ் பண்றது வந்து இந்த TCP/IP கான்செப்ட் தான். TCP-னா Transmission Control Protocol, IP means Internet Protocol. Protocol is a rule. Protocol is nothing but a rule. அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த புரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். புரோட்டோகால் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். செட் ஆஃப் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸை யூஸ் பண்றதா இந்த புரோட்டோகாலோட யூஸ். நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் இஸ் தி that the procedures, rules, formal standards and policies comprised of formats which allocates communication between more than one device which connected to the network. Network protocols ல வந்து என்ன ரூல்ஸ், ஃபார்மல் ஸ்டாண்டர்ட் என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல வந்து ஒன்லி சிஸ்டம் மட்டும் கனெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். இந்த நெட்வொர்க்ல வந்து நம்ம பிரிண்டர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ஸ்கேனர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ரூல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த நெட்வொர்க் வழியா போறது. ஓகே, so network protocols have to do end-to-end process of secure on time and manage data or network communication. So network protocols வந்து என்ன பண்ணு end-to-end process. அத இந்த எண்ட்ல இருந்து இப்ப சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன், அதுதான் end-to-end process அப்படின்னு சொல்றாங்க. So இது வந்து டைம், மேனேஜ் டேட்டா எல்லாமே பண்றது இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன். All requirements which combine the network protocols such as to carry out the communication between routers, servers, computers, laptop and other authorized network devices. அதாவது இது நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ்ல என்ன, ரவுட்டர்ஸ்னா யாருக்காவது ஐடியா இருக்கா? ரவுட்டர்னா என்னன்னு தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? யாரா சொல்ல முடியுமாப்பா ரவுட்டர் அப்படின்னா? Yes or no? ரவுட்டர் யார் சொல்றீங்க? இட்ஸ் லைக் a மோடமா ரவுட்டர்ங்கிறது? இல்ல. அப்ப மோடம் இல்ல, அப்புறம் என்னது? வெரி குட் மதன் சக்திராம், யூ மேக் எ பார்ட். அதாவது அந்த ரவுட்டர்ல நம்ம வந்து நெட் கனெக்ஷன் வந்து ஒரு இதுல யூஸ் பண்ணிருக்கோம். அந்த கனெக்ஷன் இருக்கிற இடத்துல இருந்து நமக்கு இன்னொரு லொகேஷனுக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுக்கறதா இந்த ரவுட்டர். நீ சொல்றது ரூட்டர், அதாவது ரூட்டர் அப்படின்னு சொல்றதா ரவுட்டர். நம்ம வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்றது. இப்ப ஒரு இடத்துல மட்டும் மோடம் இருக்கு, அந்த மோடத்தோட நம்ம கனெக்ட் பண்றோம். மோடத்தோட அந்த இதை கனெக்ட் பண்ணி கொண்டு போறதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரவுட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இதுல வந்து சர்வர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் இதுல ப்ராசஸ்ல வந்து என்ன நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். ஸோ ஆத்தரைஸ்ட் நெட்வொர்க் டிவைஸ். Here, our network protocols might be installed on routers in both sender and receivers to ensure data or network communication and applied to software and hardware nodes which communicate on a network.
அதாவது நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் வந்து எல்லா இடத்துல திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க. சென்டர்லயும் சரி ரிசீவர்லயும் சரி டேட்டா வந்து நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் என்னது, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு. நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இஸ் தட் பேசிக் டேட்டா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் which is specific and HTTP hypertext transfer protocol and TCP/IP. So main நம்ம ரெண்டு protocols யூஸ் பண்றோம். One is HTTP, another one is TCP/IP. Okay, HTTPங்கிறது hypertext transfer protocol, TCP/IPங்கிறது transmission control protocol, internet protocol. So network security protocols is that which implements security over network communications and include HTTP, SFTP and SSL. The network management protocols will provide network governance and maintenance and include ICMP and SNMP. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்த இன்டர்நெட்ல வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்னென்னமோ வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம். SMP, SMMP அப்படி எல்லாம் சொல்றோம். இதனோட எக்ஸ்பான்ஷன் எல்லாம் யாருக்காவது தெரியுமா? இதனோட எக்ஸ்பான்ஷன் எல்லாம் தெரியுமா யாருக்காவது? HTTP தெரியும், ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். வேற இது ஐடியா இருக்கா? இப்போ லாஸ்ட்ல வந்து அதெல்லாம் பார்ப்போம். இந்த இந்த லெசன் முடியறப்போ அதெல்லாம்ன்றது என்னன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்றது நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படிங்கறதா இன்டர்நெட். அதாவது இப்போ உங்க வீட்டுல ஒரு 2 சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு சிஸ்டத்தோட 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருக்கோம், அது ஒரு நெட்வொர்க். சோ எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க், கனெக்டிங் நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க். The internet, the net is a worldwide system of computer networks, a network of networks where the users at any one computer can, if they have permission, get information from any other computer. Yeah, அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்திருந்தா கண்டிப்பா எந்த லொகேஷன்ல இருந்தும் எங்க இருந்து வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டாஸை நம்ம கெட் பண்ண முடியும். The internet is a network of global connections. எல்லா இடத்துல குளோபலா கனெக்ட் பண்ணிருக்கோம், ஓவரால் த வேர்ல்ட். அதான் இங்க சொல்றாங்க, கம்பரைசிங் பிரைவேட், பப்ளிக், பிசினஸ், அகாடமிக் அண்ட் கவர்மெண்ட் நெட்வொர்க்ஸ் லிங்க் பை கைடட் வயர்லெஸ் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம வயர்லெஸ் மூலமாவும் பண்றோம், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாவும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்னா நம்ம வந்து கேபிள் மூலமா கனெக்ட் பண்றது, வயர்லெஸ்னா வைஃபை கனெக்ஷன்ஸ். It was perceived by the Advanced Research Project Agency of the US government in 1969 and was first recognized as the ARPANET. மொத அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ARPANET. ARPAனா என்ன மீனிங்? Advanced Research Project Agency, அதான் ARPA. ஸோ யூஎஸ் கவர்மெண்டால 1969ல ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு நெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ARPANET. ஓகே, the unique aim was to generate a network that would permit users of a research computer from one university to talk to research computers on other university. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க இன்னொரு யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் அதாவது ரிசர்ச் பீப்புளோட கம்யூனிகேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க. ஸோ மெயின் எய்ம் வந்து எல்லா இடத்துலயுமே பெர்மிஷன் கொடுக்கும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது. அதுதான் வந்து என்ன சொல்றோம் நம்ம நெட்வொர்க். The jargons internet and world wide web are frequently used interchangeably, but they are not precisely the same thing. Internet, world wide web அப்படின்னு ரெண்டையுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் வார்த்தைகள். ஜார்கன்ஸுக்கு இந்த வார்த்தைகள் வந்து இன்டர்நெட்னு சொல்றோம், வேர்ல்டு வைட் வெப், ரெண்டுமே ஒன்னா அப்படின்னா இந்த ஒண்ணு கிடையாது. ஸோ சேம் திங் தான், கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ், பட் தே ஆர் நாட் ப்ரிசைஸ்லி த சேம் திங். ஓகே, ஸோ நம்ம இங்க பாருங்களேன், இந்த இன்டர்நெட் denotes the global communication system including infrastructure and hardware, whereas the web is one of the services interconnected over the internet. இப்போ இதுல தான் சேட்டலைட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறது தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து சேட்டலைட் வந்து டேட்டா ரிசீவ் பண்ணி ப்ரொவைடர் ஆபீசஸ் இருக்கு, இங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. டேட்டா எப்படி மூவ் ஆகுது பாருங்க உங்களுக்கு. ஸோ டேட்டா எண்ட் யூசர்ங்கிறது வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ண, நமக்கு எப்படி டேட்டா ரிசீவ் பண்றோம் நம்ம, சரியா. ஸோ
ஸோ எப்படி ரிசீவ் பண்றோங்கிறதா நமக்கு இங்க வந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ரொவைடர் ஆபீசஸ்ல இருந்து டேட்டா போய் இன்டர்நெட் வழியா சேட்டலைட் வழியா யூசர்ஸ்க்கு ரிசீவ் ஆகுது. எப்படி கரெக்டா இது பண்ணியிருக்காங்களா? ஸோ சேட்டலைட் கெட்ஸ் ரெக்வஸ்ட் ஒவ்வொன்னு பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க தெரியும். ஸோ இப்போ வந்து ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க டேட்டா கடைசியில இங்க வருது. முதல்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் ஆபீசஸ், சரியா? டேட்டா ரெக்வஸ்ட் டு த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்ல இருந்து நேரா திரும்பவும் வந்து ரெஸ்பான்ஸ் டு த ஆபீஸ், ஆபீஸ்ல இருந்து சேட்டலைட் வழியா நமக்கு ரிசீவ் ஆகும், சரியா? ஸோ இது மாதிரி தான் வந்து நமக்கு டேட்டா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் சேட்டலைட்ல வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த ப்ரொவைடர் ஆபீசர் இன்டர்நெட். ஸோ எத்தனை மைல்ஸ் வந்து 3.5 மைல்ஸ் 3500 மைல்ஸ் ஆர் மோர் போய்கிட்டே இருக்கு இந்த ப்ரொவைடர்ஸ். ஸோ வயர்டு இன்டர்நெட் இது, சரியா? வயர்டு இன்டர்நெட் வழியா போகுது. வயர்டு இன்டர்நெட் வழியா போயும் நமக்கு வந்து டேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா த்ரூ சேட்டலைட். ஸோ 22.236 மைல்ஸ் ஃப்ரம் எர்த் சேட்டலைட்டோட ஆர்பிட், சரியா? ஸோ எர்த்ல இருந்து இந்த மாதிரி. ஸோ ஆபீஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு நமக்கு? ஆபீஸ்ல வந்து நமக்கு எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ரிசீவ் ரெக்வஸ்ட் ஆபீஸ், இது டேட்டா 2 தடவை வந்து பாருங்களேன், இன்டர்நெட்டுக்கும் ப்ரொவைடர் ஆபீசஸ்க்கும் 2 தடவை மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்டர்நெட், சரியா? எந்த இடத்துல அந்த ப்ரொவைடர் ஆபீசஸ்ல இருந்து வயர்டு இன்டர்நெட் வழியா நமக்கு போகுது, அடுத்து திரும்ப ரெஸ்பான்ஸ் பேக் டு த சேட்டலைட் வரும், சேட்டலைட்ல இருந்து திரும்ப பேக் டு த ப்ரொவைடர் ஆபீஸ், தென் எண்ட் யூசர்ஸ்க்கு போகும், சரியா? இந்த மெத்தட்ல தான் நமக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராநெட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இட் இஸ் பிரைவேட் நெட்வொர்க். இந்த இன்ட்ரா நெட்வொர்க் வந்து ஓவரால் கிடைக்காது. வித்தின் ஏ கம்பெனி, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனி அந்த கம்பெனி லிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் a private network within an enterprise to share company data and computing resources between the employees. ஒரு கம்பெனிக்குள்ள ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்றது? ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லும் போது பிரிண்டர், நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் சொல்லலாம், ஸ்கேனர் சொல்லலாம், இதெல்லாம் ரிசோர்சஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இதுல இன்டர்லிங்க் பண்ணி லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வழியா யூஸ் பண்றது. இதுதான் வந்து இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்றோம். லோக்கல் ஏரியா ஒரே பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல, சரியா? ஸோ இட் மே கன்சிஸ்ட் ஆஃப் மெனி இன்டர்லிங்க் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் connections through one or more gateway, connections to networks using different protocols together known as protocol converter, computers to outside internet. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா, இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதுல ரிசோர்சஸ் இருக்கு. நம்ம ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த இது வந்து மெயின் சிஸ்டம், இது ஒரு பிரிண்டரா யூஸ் பண்ணிக்கலாம், மானிட்டரா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம லேப்டாப். ஒரு ரிசோர்சஸ்ங்கிறது நாட் ஒன்லி பிரிண்டர், ஸ்கேனர், அது கிடையாது. இப்ப நம்ம இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம இங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த இன்ட்ராநெட் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராநெட். So it is also a private network that uses internet technology and the public telecommunication system to securely share business information with suppliers, vendors, partners, customers or other business. இது எப்படி அப்படின்னா, இன்டர்நெட்ங்கிறது ஓவரால் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு எங்க இருந்து வேணா யாரு வேணா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராநெட்ங்கிறது அந்த பர்டிகுலர் கம்பெனில உள்ள மட்டும் டேட்டா ரிசோர்சஸ் வந்து அது வந்து பிரைவேட் நெட்வொர்க். எக்ஸ்ட்ரா நெட்வொர்க்கும் பிரைவேட் நெட்வொர்க் தான். பட் இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், என்னோட சப்ளையர்ஸுக்கு நான் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் என்னோட நெட்ல, அவங்களுக்குள்ள வந்து நம்ம டிஸ்கஷன். ஸோ இது வந்து செக்யூர்லி ஷேர் பிசினஸ் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. அதான் சொல்லிட்டாங்க, சப்ளையர்ஸ், வெண்டர்ஸ், பார்ட்னர்ஸ், நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆர் அதர் பிசினஸ், இன்னொரு பிசினஸ், அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த எக்ஸ்ட்ரா நெட்டோட வேலை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நெட் வந்து யூசிங் த்ரூ இன்டர்நெட் வழியாக நம்ம யூஸ் பண்றோம், சரியா? ஸோ இன்டர்நெட் வழியாக செக்யூர்டா பிசினஸ் பர்பஸுக்காக இந்த எக்ஸ்ட்ரா நெட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நெட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபயர் வால் போட்டிருப்பாங்க. இந்த ஃபயர் வால் வந்து என்ன பண்ண, இன்டர்நெட்ல இருந்து வரக்கூடியதை எல்லாத்தையும் அனுப்பாம ஃபயர் வால் நமக்கு தேவையான இதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல அனுப்பும். அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா நெட்டோட யூஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட், இன்டர்நெட்.
So இதுல comparison பாத்தீங்கன்னா internet is a global network, public TCP/IP network used by over a billion people over the world. இப்போ sending email example சொன்னோம்னா email to a friend. அடுத்து intranet, a TCP/IP network with access restricted to members of organization. அதாவது இந்த TCP/IP network தான், பட் இந்த intranetல வந்து particular restriction இருக்கு. So accessing your record in the employee personal file. அடுத்து extranet is a restricted access to members. So intranetum extranetum கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், but only difference is இப்போ extranetல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா through internet வழியா நம்ம extranet யூஸ் பண்றோம். So intranetல வந்து இன்டர்நெட்டே கிடையாது, இன்டர்நெட்டே வராது. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் பண்றதுதான் இன்ட்ரானெட். பட் எக்ஸ்ட்ரானெட் யூசிங் இன்டர்நெட், ஸோ செக்யூர்லி யூசிங் இன்டர்நெட். நம்ம ஒரு இதுல இருந்து செக்கிங் அவைலபிலிட்டி ஆஃப் இன்வென்ட்ரி ஃப்ரம் an outside supplier எக்ஸாம்பிள் சொல்லும்போது. ஸோ இந்த கம்பேரிசன் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நெட்னா என்ன, இன்ட்ராநெட்னா என்ன, எக்ஸ்ட்ராநெட்னா என்ன. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இந்த டயக்ராம் பாருங்களேன், ரெப்ரசென்ட் பண்றாங்க. மூணுமே சேர்ந்தது, இன்டர்நெட் இன்ட்ராநெட். சரி, இன்ட்ராநெட் எடுக்கிற இடத்துல இன்டர்நெட் இருக்காதா? இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பர்டிகுலர் கம்பெனில இன்டர்நெட் இருக்கிற இடத்துல கண்டிப்பா இன்ட்ராநெட்டும் இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளோட டேட்டாஸை வந்து த்ரூ இன்டர்நெட் வழியா ஷேர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, இன்டர்நெட் சர்வர் வந்து இங்க இருக்கு நமக்கு. இங்க இன்டர்நெட் சர்வர் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இன்டர்நெட் சர்வர் இருந்துச்சுனாலே இங்க வந்து ஃபயர்வால் போட்டுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா நெட் யூஸ் பண்றாங்க. ஃபயர்வால் போட்டு இது அப்ளிகேஷன் நார்மல் எல்லாருக்கும் வர்றது. இப்போ இது வந்து என்ன சொல்றோம், இன்ட்ராநெட். இந்த ரெண்டு சிஸ்டம். ஸோ இன்ட்ராநெட்லயுமே நம்ம வந்து இந்த ஃபயர்வால் போட்டு தான் யூஸ் பண்றோம். அதாவது ஃபயர்வால் இருந்தாதான் நம்மளால வந்து இன்டர்நெட்டோ எக்ஸ்ட்ராநெட்டோ இன்ட்ராநெட்டோ நான் வந்து செக்யூர்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ட்ராநெட்டுக்கு தனியா சர்வர் இருக்கு, எக்ஸ்ட்ராநெட்டுக்கு தனியா சர்வர் இருக்கு. இந்த சர்வர் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் சர்வர்ல வந்து போகும். சரியா? ஸோ இந்த இதுல இருந்து நமக்கு டேட்டாஸை ரிசீவ் பண்ணி மோர் தேன் ஒன் பீப்புள் நம்ம அக்சஸ் பண்ண வர்றதுதான் இந்த எக்ஸ்ட்ராநெட். ஸோ இன்டர்நெட்டும் அதே மாதிரி தான், பட் இது எக்ஸ்ட்ராநெட் வந்து செக்யூர்டு அப்ளிகேஷன் சர்வர்ல இருந்து போகும், பட் இது வேற மாதிரி போகும். இது வந்து ஃபயர்வால் இது பண்ணாலும் இன்டர்நெட் வந்து எல்லாம் ஓவரால். சரியா? ஸோ இதை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கே தெரியும், இது இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நெட் என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் இன்ட்ராநெட் என்ன, இப்போ நம்ம பார்த்ததுல இருந்தே நம்ம வந்து பார்த்துடலாம். எப்படி அப்படின்னா, இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நெட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டவுன்லோட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ், சோஷியல் மீடியா, இமெயில், பேங்கிங், ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கூட இன்டர்நெட் தான். காமர்ஸ், ஃபைல் ஷேரிங், governance, information browsing, search the web addresses for access through search engine, chatting, etc. இது எல்லாமே application of internet. Intranet என்னன்னா sharing of company policies, rules and regulations. ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வேற என்ன பண்ணுவோம், நம்ம எம்ப்ளாயோட டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணுவோம். ஸோ சர்க்குலர் அனுப்பலாம், ஆஃபீஸோட ஆர்டர்ஸ் அனுப்பலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியும். Sharing of information, access product and customer data, the launching of personal department home pages, submission of reports, corporate telephone directories. இது எல்லாமே application of intranet. Extranet னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் கம்யூனிகேஷன் இருக்கும், ஆன்லைன் எஜுகேஷன் ஆர் ட்ரைனிங். அதுவுமே அதாவது ஆன்லைன் எஜுகேஷன் ஆர் ட்ரைனிங் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாராலையும் வந்து உள்ள போய் பண்ண முடியாது. ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா சம் லாகின் கொடுத்து உள்ள என்டர் பண்ணி போவோம் இல்லையா? இப்ப லாகின் கொடுத்துட்டு போறோம் அப்படின்னாலே நமக்குரியது மட்டும்தான் நம்ம போக முடியும். எல்லாரும் ஓபன் பண்ணி அதுக்குள்ள போய் படிக்க முடியாது. இப்போ ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ்ல உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு யூஸ் பண்றது வேற, பட் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது வேற யாரும் யூஸ் பண்ணி ஃபீஸ் கட்டிட்டு படிக்கிற அப்படின்னா ஒன்னால மட்டும்தான் என்டர் பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்லயுமே அதே மாதிரி. தென் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் என்கொயரி, inventory enquiry, online discussion, இந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் ஸ்டேட்டஸ்,
So warranty registration, claims, distributor promotion. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா அமேசான் எல்லாம் நம்ம பாக்குறோம், எல்லாமே போய் பார்க்க முடியுமா அமேசான்ல? நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ற அவங்க எப்படி டீல் பண்றாங்கன்றது நமக்கு தெரியுமா? பொருளை எங்க இருந்து வாங்குறாங்க என்ன அதெல்லாம் பண்ண முடியுமா? அமேசான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுதான் நெட்வொர்க் அப்ளிகேஷன். ஓகே, அடுத்து என்ன இருக்கு நமக்கு? மொபைல் நெட்வொர்க். சோ நம்ம இந்த மொபைல் நெட்வொர்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க போறோம் என்டையரா. இந்த மொபைல் நெட்வொர்க் அல்லது செல்லுலார் நெட்வொர்க் அப்படிங்கிறது மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் சிக்னல் ஏரியாஸ் கால்ட் செல்ஸ். These cells join to form a large coverage area. Users can cross into different cells without losing their connection. Within each cell there is a base station which sends and receives the mobile signal. So a mobile device will connect to the nearest or least base station. The base stations are connected to digital exchange where the communication is sent to other telephone or data network. இது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ங்கிறது நிறைய சிக்னல்ஸ் யூஸ் பண்றோம் ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்ல இல்லையா. ஸோ லார்ஜ் கவரேஜ் ஏரியால இருந்து நமக்கு ஒரு டவர் மாதிரி இருக்கும், அந்த டவர் மூலமா நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பேஸ் ஸ்டேஷன் தான் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் த மொபைல் சிக்னல். அந்த டவர் தான் வந்து என்னது நமக்கு பேஸ் ஸ்டேஷன். அதுல அங்க இருந்து நமக்கு டேட்டா ரிசீவ் பண்றோம். பக்கத்துல இருந்தோம்னா என்ன நமக்கு ஃபாஸ்டா கிடைக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தோம்னா அதோட கவரேஜ் ஏரியாவை பொறுத்து, கவரேஜ் ஏரியா இல்லைன்னா நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் இதுதான் வந்து மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப நம்ம இந்த லெசன்ல வந்து மொபைல் நெட்வொர்க்ஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப இதுல வந்து மொபைல் நெட்வொர்க் தவிர வேற என்னெல்லாம் இருக்கு? இந்த மொபைல் நெட்வொர்க்ஸ் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது. இதுல மேக்ரோ செல்ஸ் இருக்கு, மைக்ரோ செல்ஸ் இருக்கு. ஓகே, டேட்டாஸ வந்து மேக்ரோ செல்ஸ், இந்த அர்பன் ஏரியாஸ்ல பாருங்க மைக்ரோ செல்ஸ், அர்பன் ஏரியால, ரூரல் ஏரியாவில் மேக்ரோ செல்ஸ். அது வந்து ஆக்சுவலா மேக்ரோ செல்ஸ், மார்க்கோ செல்ஸ் இருக்குது. மேக்ரோ, மைக்ரோ, மேக்ரோ. அந்த டேட்டா இந்த மாதிரி தான் செல்லோட டவர்ல இருந்து. Cells will often be smaller in size in large towns as the number of users in the area is more. ஏன்னா நம்ம வந்து அர்பன் ஏரியால வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். லார்ஜ் டவுன்ல வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ஏரியா பெரிய இருக்கு. பட் நம்ம சின்ன சின்ன ரூரல் ஏரியாஸ்ல வந்து நமக்கு கம்மியான இதுதான் இருக்கும் இல்லையா. மொபைல் நெட்வொர்க் இஸ் மேட் அப் ஆஃப் வாய்ஸ், டேட்டா, இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ். இது மேட் ஆஃப் வாய்ஸ் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் மெசேஜஸ் நம்ம போயிருக்கோம். ஸோ இது வரைக்கும் மொபைல் நெட்வொர்க்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மொபைல் நெட்வொர்க் அப்ப இந்த இதுல வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த லெசன்ல நெட்வொர்க்ஸ் அண்ட் நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். சரியா? ஸோ இதுலயே வந்து அனதர் ஒன் அதையும் பார்க்க முடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து எத்தனை லெசன் நம்ம பாத்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? 10 லெசன் வந்து இதெல்லாம் முடிச்சாச்சா நீங்க? இப்ப பாருங்க, இப்போ அடுத்த லெசன் அதே லெசன்ல நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ்ல வந்து மொபைல் நெட்வொர்க்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ எப்படி லார்ஜ் கவரேஜ் ஏரியா. ஸோ மொபைல் நெட்வொர்க்ல வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். So mobile networking assigned to the technology and supports voice or data network connectivity. அது வந்ததே திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த காமன் பீப்புள் வந்து நம்ம மொபைல் நெட்வொர்க்ஸ்ல நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்லி வாய்ஸ் மட்டும் முதல்ல யூஸ் பண்ணிட்டு, முதல்ல வந்து மொபைல் நெட்வொர்க் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? பேஜர்னு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேஜர்ல பாத்தீங்கன்னா வெறும் மெசேஜ் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மொபைல் வந்த பிறகு பேச ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் போன்ல வந்து ஜஸ்ட் வந்து வாய்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும், வாய்ஸ் வித் டெக்ஸ்ட் மட்டும். அதுக்கப்புறம் இப்ப ஆண்ட்ராய்டு வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? வீடியோ வந்து ஷேர் பண்றோம். ஸோ எல்லாமே மொபைல் நெட்வொர்க்ஸ்ல நிறைய இன்னைக்கு ஃபாஸ்ட் சேஞ்சஸ் வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இல்லையா? ஸோ மொபைல்ல பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்லி வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் போத் டேட்டா அண்ட் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம
எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் மொபைல் நெட்வொர்க்கோட வளர்ச்சி. இந்த மொபைலோட ஜெனரேஷன்ஸ் என்ன, எத்தனை ஜெனரேஷன்ஸ் இருக்கு மொபைல்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றது 1981 1G. ஃபர்ஸ்ட் வந்து 1G. இன்னைக்கு 5G இருந்து நம்ம யூஸ் 5G வரைக்கும் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1G. ஸோ NMT லான்ச் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஜெனரேஷன் 2G. செகண்ட் டு தேர்ட் ஜெனரேஷன் வந்து பிரிட்ஜ் வந்து 2.5 அப்படின்னு சொல்லுவோம். GPRS லான்ச். அந்த இடத்துல தான் GSMல இருந்து GPRS லான்ச் பண்ணாங்க. அடுத்தது தேர்ட் ஜெனரேஷன் தான் 3G. ஃபோர்த் ஜெனரேஷன் 4G. அது இப்போ பாத்தீங்கன்னா இயர் பாத்தீங்கன்னா 2003. இது வந்து 4G 2007. இன்னைக்கு 4G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிஃப்த் ஜெனரேஷன்ல தான் 5G 2019 பிளஸ். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஜெனரேஷன். இப்போ 1G NMT லான்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நார்டிக் மொபைல் டெலிபோனை தான் NMT அப்படின்னு சொல்றோம். During the initial periods, the mobile systems were based on analog transmission. So analog transmission பத்தி ஐடியா இருக்கு. அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன? அனலாக் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வாட்ச் எடுத்துக்கணும். அந்த கிளாக் வந்து முள்ளு வச்சிருந்ததுன்னா அது அனலாக். சரியா? டிஜிட்டல்னா இப்ப நம்பர்ல டிஸ்பிளே வருது இல்லையா, அதுதான் டிஜிட்டல் வாட்ச். அது அந்த டிஃபரன்ஸ் தான் அனலாக். அனலாக் மீன்ஸ் வேவ் ஃபார்மேஷன். அனலாக்ல வந்து எப்படின்னா வேவ் ஃபார்மேஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் பீரியட்ல வந்து மொபைல் சிஸ்டத்துல வந்து அனலாக் டிரான்ஸ்மிஷன்ல தான் இருந்தது. அந்த NMT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன். அதுதான் வந்து என்ன சொல்றோம் நம்ம, நார்டிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன். NMT. They had a very low traffic density of 1 call per radio channel and a very poor voice quality, and they used an encrypted transmission which leads to the spoofing of its identity. என்னன்னா ரொம்ப ஸ்லோவா. அப்ப ஒரு ரேடியோ சேனல் வந்து 1 கால் வந்து per ரேடியோ சேனல். ஸோ வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு 1G. வாய்ஸோட இது வந்து ஸ்லோவா தான் போகுது. என்கிரிப்ட் பண்ணி போறப்போ நம்ம பேசக்கூடிய வாய்ஸ என்கிரிப்ட் பண்ணி அடுத்த டிரான்ஸ்மிஷன் போறப்ப ரொம்ப ஸ்லோவா அந்த ஸ்பூஃபிங் பண்ணிட்டு தான் அது போச்சு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1981ல. அடுத்து செகண்ட் ஜெனரேஷன் 2G GSM. அது லேட்டர் the second generation of mobile system were placed on digital transmission with GSM. அது அனலாக், இது டிஜிட்டல். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது இந்த லெசன்ஸ்ல இருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ண மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோ. டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் வித் GSM அப்படின்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோ. GSM மீன்ஸ் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். ஸோ GSM யூஸ் பண்ணோம். was most popular standard which is used in second generation. 900 megahertz and 1800 megahertz was frequency band. Frequency band வந்து கூட தான் நமக்கு ஃபாஸ்டாவும் இருக்கும், வாய்ஸ் கிளியாரிட்டி கிடைச்சது. அந்த GSM mobile system grown digital transmission using SIM. அப்ப செகண்ட் ஜெனரேஷன்ல தான் இந்த SIM அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. So SIM stands for subscriber identity module. சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி. சிம் எல்லாம் வந்த பிறகுதான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அது வேற. ஸோ ஃபர்ஸ்ட்ல 1Gல நமக்கு என்னன்னே தெரியாது, மொபைல் போனை பத்தியே நமக்கு ஐடியாவே இல்லை இல்லையா. 1G நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. அப்ப சிம் ஒரு டெக்னாலஜி வந்த பிறகுதான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். 91ல வந்து மொபைல் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணவே இல்லை 91ல. ஸோ 91 செகண்ட் ஜெனரேஷன்லயுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ the technology to authenticate the user for identification and billing purpose and to encrypt the data to prevent listen without permission. So நம்ம வந்து என்ன பண்ணாங்க, சேவ்ஸ் டிராப்பிங் என்ன பண்ணாங்க, பில்லிங் பர்பஸ்க்காக தான் இந்த சிம்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணாங்க. சிம் கான்செப்டை யூஸ் பண்ணது இந்த செகண்ட் ஜெனரேஷன். அடுத்தது அந்த செகண்ட் ஜெனரேஷன்ல 2Gல 19ல வந்து என்ன பண்ணாங்கன்னா வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா TDMA அப்படின்னு சொல்லி ஒன்று, டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். அனதர் ஒன் இஸ் CDMA, கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இந்த ரெண்டுமே வந்து
அந்த செகண்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணாங்க. Mobility is supported at layer 2, which stops seamless roaming across assorted access networks and routing domains. This means each operator must cover the entire area or have agreements in place to permit roaming. அதாவது இந்த roaming அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதை பத்திலாம் இல்லையா? ஸோ நம்ம போறப்ப நம்ம யூஸ் பண்ணது, நம்ம வேற இடத்துல வேற ஊர்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா கூட நம்ம வந்து அதை யூஸ் பண்றதுக்கான பெர்மிஷன்ஸ் அந்த டிடிஎம்ஏ செகண்ட் ஜெனரேஷன்லயே அது வந்துருச்சு 1991. அடுத்தது இந்த ஜிபிஆர்எஸ் வந்த பிறகுதான் நம்ம எல்லாருமே அதிகமா மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து செகண்ட் டு தேர்ட் ஜெனரேஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5G நாட் 3, 2.5G 2000 அது ஜிபிஆர்எஸ் லான்ச். ஜிபிஆர்எஸ்னா ஜெனரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ். GPRS introduce பண்ண பிறகு excess period of mobile networking between 2G க்கு 3G க்கு நடுவுல சரியா. So GPRS stands for General Packet Radio Service. It is a data service which enable mobile devices to send and receive messages, picture messages and emails. So இதுல வந்து third generationல நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், picture messages எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஜெனரேஷன்ல அதெல்லாம் இல்ல, தேர்ட் ஜெனரேஷன்ல தான் பிக்சர் மெசேஜஸ் இமெயில் அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஸ்பீட் அப் வந்து எப்படி இருந்துச்சு, 115 கிலோபிட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஆஃப் 384 கிலோபிட்ஸ் எட்ஜ். ஸோ எட்ஜ்னா என்னது, என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட்ஸ் ஃபார் குளோபல் எவல்யூஷன். Enhanced data rates for global evolution. GSM data transmission rates typically reach 9.6 kilobit per second. சரி, அடுத்தது தேர்ட் ஜெனரேஷன் 3G. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யாரு பண்ணாங்கன்னா யூகே தான் வந்து லான்ச் பண்ணாங்க. 3G லான்ச் பண்ணது யூகே. This generation of mobile system merges different mobile technology standards and uses higher frequency bands for transmission and code division, multiple access to delivery data rates up to 2 Mbits, supports multimedia services. So இந்த தேர்ட் ஜெனரேஷன்ல தான் மல்டிமீடியா சர்வீசஸ் வந்து போன்ல மொபைல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். there is MMS, மல்டிமீடியா மொபைல் சர்வீசஸ் இல்லையா, MMS அப்படின்னு சொல்லி வாய்ஸ் வீடியோ டேட்டா இந்த மூணு வந்து தேர்ட் ஜெனரேஷன்ல தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் இஸ் UMTS அப்படின்னு சொல்லுவோம், யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். The mobile phone system continues to use digital transmission with SIM authentication for billing systems and for data encryption. So third generation la vera enna irukku, ATM, 3G suppliers ATM, synchronized transfer mode for that over there, and ATM kediyadhu சரியா. அடுத்து MPLS na multi protocol label switching. So இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டர்ம்ஸ், நமக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோ. ஸோ இதுல வந்து 2G எப்படியெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்றது கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பேண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 1900ல இருந்து 2200 MHz வரைக்கும் இருந்தது. ஓகே, அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன்ல வேற என்ன, லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் 20 இயர்னா இந்த பர்டிகுலர் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது யூகேல, நமக்கு இங்க கிடையாது. So 2017 அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஜெனரேஷன் 4G. இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4G as the research stage. This is based on an ad hoc networking model where there was no need for fixed infrastructure operation. Ad hoc networking requires global mobility switches, mobile IP அப்படின்னு சொல்லுவோம், connectivity to the global IPv6 network and support an IP address. இது வந்து நம்ம நெட்வொர்க்ஸ் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இதனோட டேட்டா ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த 10,000ல இருந்து 10 to 100 Mbps இது நமக்கு தெரியும். நமக்கு நெட்வொர்க்ல வந்து என்ன மாதிரியான யூஸ் பண்றோம். மொபைல் டிவைசஸ் நாட் எக்ஸப்ட் ஆன் தி ஃபிக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கிடையாது நமக்கு. ஓ இல்ல அடாக்னா நமக்கு வந்து அதிரடியான அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரியா. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க் மூலமா தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் வந்து 5G. இதுல வந்து சக்சீட்ஸ் த 4G
3G 2G system அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த 5G. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிலீஸ் 15 இந்த மார்ச் 2019 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நமக்கு இந்தியாவுக்கு கம்ப்ளீட்டடா 5G எல்லாம் வரல. சும்மா நம்ம வேணா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் 5G அப்படிங்கிறது. பட் 5G என்டையரா நம்ம இதுக்கு வரவே இல்லை. மார்ச் 2020 சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லா வரல, இந்தியால இல்லை. ஓகே, இந்த 5th ஜென்ரேஷன் இது வந்து எப்படி இருக்கும், 4G சிஸ்டத்தை விட 15% to 50% வரைக்கும் ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனோட லோயர் ஃப்ரீக்வன்சியே 600 MHz to 6 GHz அப்படின்னு சொல்றாங்க. 5Gயோட லோயர் ஃப்ரீக்வன்சி ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். சரியா, அடுத்தது லேன். இந்த லேன் அப்படின்னா வைஃபை, வயர்லெஸ் ஃபெசிலிட்டி. அதுதான் லேன் அப்படின்னா தெரியும், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான் நம்ம வைஃபை கனெக்ஷன். இட் இஸ் அ வயர்லெஸ் நெட்வொர்க் டெக்னாலஜி that permits computers and alternative. நமக்கு வைஃபை இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி வயர்லெஸ் தான், ஆனா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல மட்டும்தான் அந்த வைஃபை இருக்காங்க. நீ உங்க வீட்டுல வந்து வைஃபை கனெக்ஷன் வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல வந்து வைஃபை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு 10 பில்டிங் தள்ளி போனாலே நமக்கு வைஃபை கனெக்ஷன் கிடைக்காது. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னாலே பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு கிடைக்கிறது தான் இந்த. It's additionally stated as wireless local area network, that stands for wireless local area network and 802.11. ஸோ இதை வந்து நம்ம வயர்லெஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு இதை பத்தினும் தெரியும். அட்வான்டேஜஸ் என்ன? மொபிலிட்டி, கனெக்ஷன் டு இன்டர்நெட், flexibility of LAN, ensures connectivity, more remote to benefit from connectivity, low cost high benefits. இல்லையா? ஸோ நம்ம இந்த வைஃபை இருக்கிறதுனால நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். இதுவரை தான் நமக்கு வந்து என்னது மொபைல் சிஸ்டம்ஸ். அப்போ நம்ம இந்த லெசன்ல அப் டு வைஃபை வரைக்கும் பார்த்தோம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து இதோட போதும். வேற ஏதாவது சந்தேகங்கள்? கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகா போற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், படிச்சதுதான், ஏற்கனவே படிச்சதுதான் எல்லாமே. சூர்யா